அன்பார்ந்த நண்பர்களே, அண்மையில் நடந்து முடிந்த தேர்தலின் பின் மலையகத்தில் தெரிவு செய்யப்பட்ட இளம் உறுப்பினரான ஜீவன் ஆறுமுகம் தொண்டமான் அவர்கள் சமூக ஊடகத்துக்கு அளித்த பேட்டி ஒன்றில் அவர் மலையக மக்களின் காணி பிரச்சனையை முன்னெடுக்கும் பொழுது கண்டியில் இருக்கின்ற ஒரு அமைப்புக்கு அழைப்பு விடுத்ததாகவும் அந்த அமைப்பு அந்த அழைப்பை ஏற்று அவர்களுக்கு ஒத்துழைப்பை வழங்கவில்லை என்றும் அதே நேரத்தில் அந்த அமைப்புக்கு USAID என்ற நிதி நிறுவனத்தின் ஊடாக 3.4 பில்லியன் ரூபாய்கள் கிடைத்திருக்கின்றது. அந்த கிடைத்த பணத்தை அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று தெரியவில்லை. மாறாக அவர்கள் இந்த மக்களுக்கு அறிவூட்டல் என்ற பெயரில் இவர்கள் தோட்டங்களில் போய் மக்களுக்கு அறிவூட்டலை செய்த பிறகு அங்கு பிரிதொரு பிரிவினர் சென்று அவர்கள் அங்கு அவர்களுக்கு வாக்கு சேகரித்தார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். எனவே அந்த குற்றச்சாட்டுக்கு நான் பதிலளிக்க வேண்டியவனாக இருக்கிறேன். ஏனென்றால் கண்டியில் எனது பெயர் குறிப்பிடாவிட்டாலும் கண்டியில் இருக்கின்ற சமூக அபிவிருத்தி நிர்வாகத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் என்ற ரீதியிலே அதற்கான ஒரு இந்த தெளிவினை ஏற்படுத்த வேண்டும் என்று தான் இந்த சமூக ஊடகமாக இந்த கருத்தினை முன்வைக்கின்றேன். கண்டியில் ஒரு சிவில் அமைப்பு இருக்குது. அந்த சிவில் அமைப்பு அமெரிக்கா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து $3.8 மில்லியன் வாங்கியிருக்காங்க 2020 2024 வரைக்கும் வேலை செய்கிறதுக்கு. அந்த காசை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்க தான் ஒவ்வொரு இடத்துல காணி உரிமைன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், மஸ்கேலியாவில் ஒரு சிவில் அமைப்பு இருக்குது, கண்டியில் ஒரு சிவில் அமைப்பு இருக்குது. ரெண்டுமே வேறு வேறு சிவில் அமைப்புகள். இந்த 2 சிவில் அமைப்புகளுமே காங்கிரஸை எதிர்த்தவங்க தான். இல்லை காங்கிரஸ் பண்ணல, மலையக அரசியல்வாதிகள் செய்யலைங்க. சரி, மஸ்கேலியா பகுதியில் இருக்கவர் கணேசலிங்கம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ கணேசலிங்கம் அவர்கள்கிட்ட நானே நேரடியாக சொன்னேன், இந்த காணி உரிமை சம்மந்தமாக நாங்கள் இந்த இதை முன்கொண்டு போகிறோம், பொருளாதார நெருக்கடி போயிட்டுருக்கு. ரணில் விக்ரமசிங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம ஒரு பகடுக்காயாக பாவச்சு நம்ம சொல்லுவோம் ஆதரவு கொடுக்குறோம், நீங்கள் எங்களுக்கு காணி உரிமை கொடுங்க. அப்படி தான் நம்ம காணி உரிமையை பெற்றெடுத்தோம். அதுக்கு கணேசலிங்கம் அவர்கள் பெரிய ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அவர் நேரடியாகவும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கூப்பிட்டு ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஒரு ஜனாதிபதி காலப்பகுதியில் அவரோட ஆவணத்தையும் சமர்ப்பிச்சிருக்காரு. நாங்கள் ஒரு குழுவை நியமித்து, அரசியல்வாதிகள் இல்லாத ஒரு குழுவை நியமித்து நாங்கள் அந்த காணி உரிமையை பெற்றுக் கொடுத்தோம். ஆனால் இதே கண்டியில் இருக்க இந்த சிவில் அமைப்பு நாங்கள் பல்வேறு தடவை அவங்க கிட்ட சொன்னோம், முன்னால் வாங்க, நீங்கள் காணி உரிமை வேணும்னு போராட்டம் செஞ்சுருக்கீங்க, பல்வேறு இடத்துல விமர்சனம் செஞ்சுருக்கீங்க, நீங்கள் முன்னால் வாங்க, நாங்கள் அரசாங்கத்தோடு இருக்கோம், இப்போ எப்படி பெற்றுக் கொடுக்கணும்னு சொல்லுங்கள், இன்னொரு அரசியல் இயந்திரமாக பாவிச்சுக்கோங்க. வரோம்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் தான் செஞ்சாங்க. அப்போ தான் நாங்கள் தேர்தல் காலத்தில் கவனித்தோம், அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, அமெரிக்கா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு ஒரு இடத்துல போய் மீட்டிங் பண்ணுறேன்னு பண்ணிட்டு அங்கே இருக்க இளைஞர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு அவங்க வெளியே போகிறாங்க. ஒரு அரசியல் கூட்டம் உள்ளார போய் அவங்களோட அங்கே இருக்க இளைஞர்களோட தலைக்குள்ளார CWC போசோம், CWC குடும்ப கட்சி, அவங்களால தான் இவ்வளோ கஷ்டம் நீங்கள் பண்றீங்கன்னு சொல்லியிருக்காங்க. முதலாவதாக அவர் ஒரு கூறிய கூற்று என்னவென்றால், தான் ஜனாதிபதி ரணிலின் காலகட்டத்திலே மலையகத்தின் காணி பிரச்சனையை பேசுவதற்காக அதாவது எந்தவித அரசியல் தலையீடுமின்றி ஒரு குழுவை உருவாக்குவதாகவும் அதற்கு வர சொல்லி நான் அதற்கு சமூகம் அளிக்கவில்லை என்று அவர் கூறியிருக்கின்றார். இது உண்மையிலே நான் நினைக்கின்றேன் அந்த இளம் பிரதிநிதிக்கு ஞாபக மறதி அதிகம் என்று. உண்மையிலே ஒரு வரலாற்று கதையும் சொல்ல வேண்டும் என்றால், இந்த மலையகம் 200 என்ற அந்த முதல் நிகழ்வை நுவரெலியாவில் நிகழ்த்தும் பொழுது அந்த நிகழ்வை நடத்த விடாமல் தடையை உருவாக்கியவர் இவர்தான். இருப்பினும் கூட இவர் தான் அமைச்சராக பிறகு என்னை தொலைபேசியில் அழைத்து, ஐயா, இப்படி ஒரு காணி விடயமாக நாங்கள் பேச இருக்கின்றோம், ஒரு குழுவை தயாரிப்பதாக ஜனாதிபதி கூறியிருக்கின்றார், அந்த குழுவின் தலைவராக பிரதம மந்திரியின் செயலாளரை நியமித்திருக்கின்றார்கள், எனவே காணி விடயம் பற்றி பேசுவது தொடர்பில் நீங்கள் கனகாலம் வேலை செய்கின்ற பண்ணினால் நீங்கள் வந்தால் நன்றி என்று கூறினார். நான் உடனே பரவாயில்லை, நீங்கள் என் சமூகத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நான் கட்டாயம் வருவேன் என்று கூறி அவர் ஒரு தினத்தை குறிப்பிட்டார். அந்த தினத்திலே நான் அங்கு ஜனாதிபதி மாளிகைக்கு, அதாவது அரளியகா மந்திரி என்று சொல்லப்படுகின்ற அந்த அந்த மாளிகைக்கு நான் வருகின்றேன். இல்லை, நீங்கள் அந்த கூட்டத்துக்கு செல்வதற்கு முன்னது எனது பணிமனைக்கு வாருங்கள், அமைச்சு பணிமனைக்கு வாருங்கள்,
வந்த பிறகு நாங்கள் கதைத்த பின் அங்கு செல்வோம் என்று சொன்னார். நான் அந்த குறிப்பிட்ட தினத்திலே அங்கு சென்றேன். உண்மையிலே அவர் என்னை வரவேற்றார். வந்து அமருங்கள் என்று கூறிய பின் அவருடைய கருத்துக்களை முன்வைத்தார். நானும் அந்த கருத்துக்களை ஆமோதித்துவிட்டு, வாருங்கள் என்னுடைய வாகனத்திலே நாங்கள் அங்கு செல்லலாம், அதற்கடுத்து நான் பாராளுமன்றம் செல்வதற்கு இருக்கின்றேன், எனவே நீங்கள் அந்த கருத்துக்களை அந்த கலந்துரையாடலை நீங்கள் கூறுங்கள் என்று சொல்லி அவருடன் தான் நானும் அவருடைய வாகனத்தில் ஏறி அந்த பக்கத்தில் இருக்கின்ற அந்த ஜனாதிபதி கொல்லுப்பட்டியில் இருக்கின்ற அந்த மாளிகைக்கு சென்றேன். மாளிகைக்கு சென்ற பிறகு அவர் அந்த உரையாடலை கருத்தை அது ஒரு செயல்முறை அல்ல, ஒரு கருத்து பரிமாற்றமாக தான் நடைபெற்றது. அவர் உரையாற்றினார். இதனை நாங்கள் மலையகத்தில் கொடுக்க வேண்டியிருக்கிறது என்று கூறி அவர் அந்த வரவேற்பு உரையையும் என்ன செய்ய வேண்டும் என்று கூறிய பின் அதன் பிறகு அந்த தினேஷ், அப்பொழுது பிரதமராக இருந்த தினேஷ் குணவர்தனின் அவர் செயலாளர் தான் அங்கே இருந்தார். நான் நினைக்கின்றேன் அவரது பேர் ரத்நாயக் என்று. அவர் தலைமையில் கீழே தான் கூட்டம் நடந்தது. அந்த கூட்டம் நடக்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் அவருடன் மிக நெருக்கமாக வேலை செய்து பணியாற்றிய பாரத் அருண்சாமி, அதே நேரத்தில் தற்போதும் அவருடன் இருக்கின்ற எனது நண்பரும் வழக்குரைஞருமான ராஜதுரை அவர்களும் இருந்தார். அதே நேரத்தில் இன்னும் ஒருவர் இருந்தார். அதுக்கு அடுத்ததாக பேரை மறந்துவிட்டேன், அது தமிழ் பேரை மறந்துவிட்டேன். அதே நேரத்தில் இன்னும் ஒரு துறைமார் சங்கத்தை சார்ந்த பொதுச் செயலாளரும் இருந்தார். அவர் தான் என் பக்கத்தில் இருந்தார். அப்பொழுது கூட்டம் ஆரம்பித்த பிறகு 7 பேஜ் காணி கொடுப்பதாக அல்ல 10 பேஜ் கொடுப்பதாக இணக்கம் வருவதற்கு முன்பு வழமை போல இந்த தோட்டத்துறைமார் சங்கம் தனது எதிர்ப்பை தெரிவித்தது. அந்த நேரத்தில் எனக்கு பக்கத்தில் தான் தோட்டத்துறைமார் சங்கத்தின் செயலாளர் இருந்தார். நான் உடனடியாக அவருடைய கூற்றை மறுத்து மிக வேகமாக பேசியிருந்தேன். இந்த கூட்டத்தில் இந்த வேறு யாரும் இருக்கவில்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். பிறகு இறுதியாக அந்த கூட்டத்தில் இணக்கம் காணப்பட்டது. 10 பேஜ் காணியை வழங்குவதாகவும் அதற்கான உரித்தம் வழங்குவதாகவும் இணக்கம் காணப்பட்டது. இந்த கூட்டம் நடைபெற்ற பிறகு 1 மாதம் சென்ற பிறகு கூட்டம் கூட்டப்படும் என்று கூறப்பட்டது. ஆனால் கூட்டப்படவில்லை. அந்த சந்தர்ப்பத்திலே நான் எனது சமூக ஊடகத்தில், அந்த வாட்ஸ்அப் என்று சொல்கிற அந்த ஊடகத்திலே இப்படி நாங்கள் சென்றிருந்தோம். 1 மாதத்துக்கு பிறகு கூட்டத்தை கூட்டுவதாக சொன்னார்கள், இணக்கம் காணப்பட்டவை அமுல்படுத்துவதற்காக. ஆனால் அதற்கான கூட்டம் இன்னும் அழைக்கப்படவில்லை என்று நான் போட்டிருந்தேன். உடனடியாக அது அந்த என்னுடைய வாட்ஸ்அப் செய்தி சென்ற ஒரு சில வினாடிகள், நான் நினைக்கிறேன் 4 வினாடிக்குள் திரு ஜீவன் ஆறுமுகன் அவர்கள் என்னிடம் தொலைபேசியில் அழைத்து, நீங்கள் எங்களுக்கு எதிராக எழுதியிருக்கின்றீர்கள் ஐயா என்றால், நான் சொன்னேன், உங்களுக்கு எதிராக இல்லை, எங்களுக்கு ஒன்று இருக்கின்றது, அந்த கூட்டத்தில் நடந்தது என்ன அதனை பற்றி சொல்வதற்கு, அதனால்தான் நான் அதை போட்டேன். இல்லை ஐயா, நீங்கள் எங்களுக்கு எதிராக எழுதின மாதிரி. நான் சொன்னேன், நீங்கள் நன்றாக வாசிங்கள், இதுதான் நடந்த சம்பவம். அதற்கு பிறகு இந்த நிகழ்வில் நான் அவர் அதற்கு பிறகு இந்த கூட்டத்தை பற்றி அவருடைய ட்விட்டர் இதிலே பதிவிட்டிருக்கின்றார். அதனை நீங்கள் பார்க்கலாம். அந்த கூட்டத்திலே நானும் இருக்கின்றேன், அவரும் இருக்கின்றார், திரு பரத், திரு ராஜதுரை உட்பட்ட பலரும் இருக்கின்றார்கள். ஏன்னா அவருடைய அந்த ட்விட்டர் பதிவிலே பதிவு செய்த பிறகு இந்த ஊடக கலந்துரையாடல், அதாவது சில தினங்களுக்கு முன் கலந்துரையாடல் சொல்கின்றார், கண்டியிலே இருந்த அமைப்பை அழைத்தோம், அவர்கள் வரவில்லை. ஆனால் அதே நேரத்தில் காணிக்கு வேலை செய்கின்ற இன்னொரு அமைப்பான மஸ்கலில் இருக்கிற அதன் கணேசலிங்கம் வந்தார், அவரை நான் ஜனாதிபதியிடம் அழைத்து சென்றேன் என்று கூறுகிறார். இது ஏன் இந்த உண்மைக்கு புறம்பாக இவர் இப்படி கூறுகின்றார் என்று எனக்கு தெரியவில்லை. எனவே அவர் ஒரு இளம் பிரதிநிதியாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி தவறுகளை இனிமேல் விடக்கூடாது. இரண்டாவதாக அவர் கூறிய இன்னொரு கருத்து தான், நாங்கள் $3.5 பில்லியன் ரூபாய்களை பெற்றிருக்கின்றோம், அதனால் என்ன செய்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த USAID நிதி கிடைத்தது உண்மை. அந்த நிதி என்பது வெறுமனே எங்களுக்கு அவர்கள் வழங்கவில்லை, அது ஒவ்வொரு மாதம் வழங்கப்படும். இந்த நிறுவனத்துக்கு வருகின்ற இந்த நிதியை கொண்டு நாங்கள் அநேக மக்கள் மத்தியில் ஒரு ஆட்சி என்றால் என்ன, ஜனநாயகம் என்றால் என்ன, அரசு சேவைகளை எவ்வாறு பெறுவது, அரசு நிர்வாகம் எவ்வாறு இருக்கின்றது என்பதனை பற்றி மக்கள் மத்தியிலே அதாவது மலையக மக்கள் மத்தியிலே தெளிவூட்டுவதற்காகவும், அந்த மலையக மக்கள் மத்தியிலே வாழ்கின்ற பெண்கள், சிறுவர், இவர்களுடைய உரிமை என்ன,
அவர்கள் எவ்வாறு தமது உரிமைகளை பெற்றுக்கொள்ளலாம், ஆட்சியின் போது அதை பாராளுமன்றத்திற்கு ஒருவரை தெரிவு செய்யும் போது எதனை கவனத்தில் கொள்ள வேண்டும், அவர்களுடைய தேர்தல் அதாவது ஓட்டர்ஸ் ரைட் அதாவது வாக்காளர் உரிமை என்றால் என்ன என்பதை பற்றி நாங்கள் அவர்களுக்கு கற்பித்தோம். அதுதான் அதுக்கு தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தை முன்னெடுக்கும் பொழுது வெறுமனே இந்த நிதியை ஐஎஸ்டி பயன்படுத்துவதில் மாறாக 7 மாவட்டங்களிலே 7 அரசு சார்பு நிறுவனங்களை தெரிவு செய்து அந்த நிறுவனங்களுக்கு இந்த நிதியை எங்கள் அமைப்பினூடாக வழங்குவதனூடாக அவர்கள் அந்த தோட்ட மக்கள் மத்தியில் கிட்டத்தட்ட 80 சிபிஓக்கள்னு சொல்லப்படுகிறாங்க, கீழ்மட்ட அதாவது சமூக மட்ட அமைப்புகளை உருவாக்கி அவர்களுக்கு ஆட்சி என்றால் என்ன, ஜனநாயகம் என்றால் என்ன என்பதை சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்ல, அவர்கள் உரிமையை எவ்வாறு பெற்றுக்கொள்வது, அவர்கள் உரிமைகளை பெறுவதற்காக அரசியல்வாதிக்கு எவ்வாறு அழுத்தம் கொடுப்பது, அதே நேரத்தில் நாட்டில் இருக்கின்ற நிர்வாகத்துறைக்கு எவ்வாறு அழுத்தம் கொடுப்பது என்பதனை பற்றி கற்பிப்பது தான் இதன் பிரதான கூறுகளாக இருக்கின்றன. இதனைத்தான் நாங்கள் செய்து வருகின்றோம். இப்பொழுது 7 மாவட்டங்களுக்கு நாங்கள் செய்து வருகின்ற அதே நேரத்தில் இன்னும் இந்த நிதியை கொண்டு தென்னிலங்கையில் இருக்கின்ற இன்னும் 2 மாவட்டங்களுக்கு இதே போல் செய்ய இருக்கின்றோம் நாங்கள். எனவே இந்த நிதி என்பது என்ன செய்கிறார்கள் தெரியாது என்று அவர் கூற முடியாது. ஏனென்று கேட்டால் மலையகம் 200 என்ற அந்த நிகழ்வை செய்த போது அதனை நடத்த விடாமல் இவர் அரசு அதிகாரிகளுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் தொலைபேசி மூலம் செய்து அதனை கட்டுப்படுத்த பார்த்தார். ஆனால் முடியவில்லை. நிறுத்த பார்த்தார், முடியவில்லை. அதே நேரத்தில் அதற்கு பிறகு இவருடன் பணியாற்றிய நான் பெயர் குறிப்பிடவில்லை, இப்பொழுது அவரிடம் இல்லை. இவர் இந்த நிதியை கொண்டு இவர் இந்த நிதியை எங்களுக்கு தருவது பற்றி இவர்கள் போய் யுஎஸ்ஐடிடம் போயிட்டு முறைப்பாடு செய்து ஏன் அவர்களுக்கு அதனை எங்களுக்கு தாருங்கள். எனவே இந்த செயல்பாட்டில் நாங்கள் அதே நேரத்தில் ஒரு பகுதி இதற்கு முன்பு ஒரு ப்ரொஜெக்ட் வந்தது. அந்த ப்ரொஜெக்ட் அந்த திட்டத்தை அது மலையக சிறார்களுக்கும் அதாவது பாடசாலை மாணவர்களுக்கும் அதே நேரத்தில் மலையகத்தில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு அதாவது நேசரின்னு சொல்லப்படுகின்ற கிண்டர் கார்டனுக்கு வழங்குவது. இதை நாங்கள் பிஹெச்டி அதாவது அதை மலையகத்துக்கு சேவை செய்கின்ற ஒரு செமி கவர்மெண்ட் அமைப்பான பிஹெச்டியோடு தான் இதற்கு முன்னரும் அவர்களோட. ஆனால் இவர் அங்கு அந்த அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவர்களுடன் இணைந்து செய்வதை தடுத்து விட்டார். அதனால் குறிப்பிட்ட தோட்டங்களுக்கு உள்ள சிறார்களுக்கு அந்த நிதி பகுதி போகவில்லை. ஒரு பகுதிக்கு போனது, இன்னும் ஒரு பகுதிக்கு போகவில்லை. இருந்தாலும் இந்த முரண்பாடு வந்ததுக்கு பிறகு தான் நாங்கள் இந்த காணி பிரச்சனையை பேசுவதற்காக நான் சென்றிருந்தேன். எனவே இது ஒரு மிக மிக ஒரு தவறான கருத்து. அதே நேரத்தில் இந்த தேர்தல் காலத்தில் நாங்கள் இன்னும் ஒன்றை செய்தோம். நாங்கள் அறிவூட்டல் செய்த இந்த கீழ்மட்ட அமைப்புகளுக்கு சொன்னோம், நீங்கள் ஒரு பட்டயங்களை தயாரிங்கள், உங்களுடைய தோட்டத்துக்கு என்னென்ன அவசியம், என்னென்ன தேவைப்பாடு இருக்கின்றது. எனவே அதனை எழுதி நீங்கள் உங்களிடம் அதாவது குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலின் போது உங்களிடம் வருபவர்களிடம் அதனை கையளித்து நாங்கள் அவர்கள் கூறியதன்படி அவர்கள் அந்த பட்டயத்தை எழுதி அந்த ஜனாதிபதி வேட்பாளர் சார்பாக வந்தவர்களிடம் நேரடியாக கொடுத்தார்கள். அது மலையகத்தில் நான் பெயர் குறிப்பிடுவேன். மலையகத்தில் அவர் அதாவது ஒவ்வொரு கட்சியை சார்ந்த பிரதிநிதிகள் வரும் பொழுதெல்லாம் கொடுத்தார்கள். அதில் குறிப்பாக நாங்கள் இங்கே கூற வேண்டும், ஜனாதிபதி தேர்தலில் பங்கேற்று நேரடியாக வந்த இன்னொரு பிரஜையான நுவன் போப்பேகையிடம் கூட அவர்கள் கையெழுத்தில் இருந்தார்கள். அதை கையெழுத்து அவர்கள் பேரம் பேசினார், நாங்கள் வாக்களிக்கின்றோம், எங்களுக்கு இதை இதற்கு அடுத்ததாகத்தான் இந்த பொது தேர்தல் வந்தது. இந்த பொது தேர்தல் வந்த நேரம் என்ன நடந்தது என்று சொன்னால், நாங்கள் சொன்னோம், இதையும் நீங்கள் உங்களை தேடி வருகின்ற நாடி வருகின்ற பிரதிநிதிகள், அவர்கள் பழைய பிரதிநிதிகளாக இருக்கலாம், புதியவர்களாக இருக்கலாம், இந்த பட்டயத்தை பட்டயம் கொடுக்கப்பட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார். அப்பொழுது இவர் கேட்டிருக்கிறார், அவர்கள் யாருக்கு வாக்களிங்க அப்படி ஒன்றும் கூறவில்லை, அவர்கள் வர்றவர்கள் இதை கொடுங்கள், நீங்கள் விரும்பியபடி வாக்களிங்கள். அதே நேரத்தில் நான் இன்னும் ஒன்றையும் அழுத்தமாக்குறேன். கடந்த 33 வருடங்களாக நாங்கள் ஒவ்வொரு தேர்தலின் போதும் நாங்கள் மக்களுக்கு தெளிவூட்டி அவர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற ஒரே ஒரு கூற்று, என்னுடைய பணிமனையிலே வேலை செய்ய நீங்கள் விரும்பியவருக்கு வாக்கு போடுங்கள், வாக்கு அளிக்கும் பொழுது இந்த ஜனநாயக காரணிகளை நீங்கள் அவதானித்து போடுங்கள் என்று சொல்லுவோமே ஒழிய ஒருபோதும் நான் அல்லது எங்கள் நிறுவனத்தில் இன்னாருக்கு போடுங்கள் என்று சொல்வதே இல்லை. ஏனென்றால் அது ஜனநாயக விரோத செயல்.
ஒருவருக்காக வாக்கு வேட்டை செய்வது என்பது வந்து ஒரு 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 சுயாதீனமான நிறுவனம் அவ்வாறு செய்ய முடியாது. எனவே சிலர் அவருக்கு செய்யலாம். இன்னும் கூறப்போனால் இவர் சொல்கின்ற அந்த குறிப்பிட்ட நபர், அதாவது கணேசலிங்கம் என்று குறிப்பிட்ட அவர் தான் வந்தார். அந்த நிறுவனத்திற்கும் இந்த நிதி உதவி நாங்கள் கொடுக்கின்ற இந்த நிதி உதவியில் அவருக்கும் ஒரு பகுதி போகின்றது, மக்கள் மத்தியிலே அறிவுறுத்தல் செய்வது. எனவே அந்த வகையிலே பார்க்கும்பொழுது இன்று மலையக மக்கள் 80% வாக்களித்திருக்கின்றார்கள். அவர்கள் பொதுவாக தெரிவித்தார் இது ஒரு பெரும் மாற்றம். இந்த மாற்றம், இந்த அலை என்பது வந்து மக்கள் தாங்கள் விழிப்புற்றதனால் வந்ததே ஒழிய ஒரு தனிநபரோ ஒரு தனி நிறுவனமோ போய் செய்ததாக கூற முடியாது. ஆனால் தனி நிறுவனம் மட்டுமல்ல, பல நிறுவனங்களும் இதை செய்து வருகின்றது. அதன் ஒரு வெளிப்பாடைய ஒழிய நானோ அல்லது எனது நிறுவனமோ மலையக மக்கள் சார்பாக யார் எந்தவித திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதனை விமர்சன கண்ணோடு பார்ப்பது, அதே நேரத்தில் அந்த திட்டங்கள் நன்மை பயக்கும் என்றால் அந்த திட்டங்களுக்கு போய் அதில் கட்சி பேதமாக அதெல்லாம் பார்ப்பேன். உதாரணத்துக்கு கூறுவதென்றால் முதலாக இந்த மலையக மக்களுக்கான ஒரு அமைச்சியை உருவாக்கும் பொழுது சந்திரிகா அம்மையார் அப்பொழுது உருவாக்கிய அந்த தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சியை உருவாக்கிய பிறகு அந்த நேரத்திலே மறைந்த திரு சௌமியமூர்த்தி தொண்டமான் அவர்கள் அமைச்சராக இருந்தார். அந்த அமைச்சு காலத்திலே அவர் உருவாக்கிய முதல் அட்வைசரி, அதாவது ஆலோசனை குழுவிலே வெளியிலிருந்து எடுத்த நபர் நான் மட்டும்தான். அந்த நேரமும் நான் அவர்களை பற்றி அவர்கள் செய்கின்ற பிள்ளைகளை பத்திரிகையில் எழுதியிருக்கின்றேன். இன்றைக்கும் இவர் இந்த சிறுவர் இந்த இளைஞன் தெரிந்து கொள்ளலாம், அதை அங்கு இருக்கின்ற பழைய பிரதிநிதிகளும் அங்கு இருக்கின்றார்கள். இன்னும் கொஞ்சம் பேர், நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, அவர்களை தெரிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் வந்து அதற்கு அடுத்ததாக நான் அந்த ஃபோட்டோவை இவருடைய தாத்தா, அதாவது ஜீவன் ஆறுமுகத்தின் தாத்தாவான ராமநாதன் அவர்களுடன் நான் வேலை செய்திருக்கின்றேன். அவரை விழாக்களுக்கு கூட அழைத்து வந்திருக்கின்றேன். அவர் என்னோட நெருக்கமாகவும் அவர் பேசியிருக்கின்றார். அதற்கடுத்து சம்பள பிரச்சனை நேரத்தில் எனது பக்கத்தில் நாங்கள் கருத்து பரிமாற்றம் செய்யும் பொழுது இவருடைய தந்தையாரும் இருந்திருக்கிறார், ஆறுமுகம் அவர்களும். எனவே தொடர்ச்சியாக அதுக்கடுத்து இவருடைய நான் அன்றைக்கு சென்றிருக்கின்றேன். எனவே தொடர்ச்சியாக யார் என் மக்களுக்கு அல்லது என் சமூகத்துக்கு நன்மை பயப்பதற்காக செயற்பட முன்வருகின்றார்களோ அதற்கு நான் ஒத்தாசை வழங்குவேன். அதே நேரத்தில் அவர்கள் என் சமூகத்துக்கு ஏதாவது விரோத செயலில் ஈடுபடுவான், அதனை நான் மறுப்பேன். அது தொடர்பாக கருத்துக்களை முன்வைப்பேன், அது தொடர்பாக பிரச்சாரமும் செய்வேன். இது கடந்த காலத்திலே கடந்த நல்லாட்சி ஆட்சியிலையும் நான் அதை செய்திருக்கின்றேன், அதற்கு முன்பும் செய்திருக்கின்றேன். தொடர்ந்தும் அதை செய்வேன். இந்த ஆட்சியின் போது என் மக்களுக்கு நன்மை பயக்கவில்லை என்றால், என் மக்கள் ஏமாற்றப்படுகின்றார்கள் என்றால் நான் உடனடியாக அதனை பற்றி தனிப்பட்ட ரீதியில் என்னுடைய கருத்துக்களை முன்வைப்பேன். அதே நேரத்தில் நிர்வாகம் சார்பாக நான் அவ்வாறு செய்வதில்லை. மாறாக நிறுவனம் சார்பாக நாங்கள் ஜனநாயகம் என்றால் என்ன, ஜனநாயக மறுப்பு என்றால் என்ன, உரிமை என்றால் என்ன, உரிமை மறுப்பு என்றால் என்ன, ஆட்சி என்றால் என்ன, நல்லாட்சி என்றால் என்ன என்பதனை பற்றி மக்களுக்கு தெளிவூட்டு கொண்டே இருப்போம். எனவே தெளிவூட்டிய பிறகு விழிப்புற்ற மக்கள் என்ன செய்வார்களோ அது அவர்கள் தான் தீர்மானிப்பார்கள், அது எங்கள் கைவசம் இல்லை. எனவே எதிர்காலத்தில் இந்த மாதிரி அரசியலில் ஈடுபடுகின்ற ஜீவன் உட்பட அனைவரும் இதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம்.